இருக்கோம். நலத்திட்டங்களை பொதுவாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி புதுச்சேரிக்கு பண்ணுவோங்கிறது ஒரு ஆர்வத்தோட ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம ஏதோ என்ன எந்த எங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்க என்ன எங்களை மாதிரி தொழிலதிபர் தொழிலை விட்டுட்டு அரசியல் வரணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில தள்ளி போடுறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம பிறந்த ஊரு, இந்த மாதிரி தமிழ்நாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ இதனால எங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகள் நாங்க என்ன கத்துக்கிட்டு வந்தோமோ, நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிசினஸ் என்ன பண்ணுமோ, இந்த மாதிரி அடுத்த மக்களுக்கு சம்பாதிச்சாச்சு. இனி 100 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டாரு எங்க அப்பா. இதுக்கப்புறம் நான் சொசைட்டிக்கு பண்ணுங்கிறது என்னோட ஆர்வம். கண்டிப்பா அது நாங்க உட்காந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா நான் உரிய டைம் வரும்போது கண்டிப்பா விருப்பம் இருக்கு. அதை நான் எப்படி பண்றது நாங்க கண்டிப்பா விரைவில் நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்படிங்க. நான் எந்த கட்சியோ சார்ந்து இப்ப நான் எதுவுமே பேச வரலங்க. நான் ஒரு தொழிலதிபரா என்னோட சைட்ல இருந்து ஒரு தொழிலதிபர் என்ன எப்படி எடுத்து பண்ண முடியுங்கிற கான்செப்ட் வந்திருக்கோம். உரிய நேரம் வரும், காலம் வரும்.